சிவகங்கையில் கோவில் ஊழியர் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரணைங்கிற பேரில் கிட்டத்தட்ட 2 நாட்களாக பைப்பால் அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாயில் மிளகாப்பொடியை போட்டதுனால அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு காவல்துறை விசாரணையில் மட்டும் கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. அஜித்குமார் மரணமடைந்தது சனிக்கிழமை. ஆனால் நம்ம தமிழ் ஊடகங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக கூட்டணியை உடைக்கிறதா காங்கிரஸ், எது அரசியல் எது அக்கறை, என்ன காய் நகர்த்துகிறது திமுக. இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே அதிமுகவுக்கு ட்ரெண்ட் செட் பண்ணுறதும் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுமா இருந்துக்கிட்டு நடுநிலைமைன்னு சொல்லிக்கிட்டு ஏன் இவங்க விவாதம் நடத்தணும். திமுக ஆட்சியோடைய அவல நிலங்களையும் அத்துமீறல்களையும் காவல் படுகொலையும் கண்டு காணாமல் போகிறதுக்கு பேர் தான் ஊடக தர்மமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க.